ஹை கைஸ், ஃபைனலி சிஎஸ்கே உமன்ஸ் கிரிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ சிஎஸ்கேவோட சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் நிறைய எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ஃபேன்ஸ்க்காக கொடுத்துருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் காசி சார் என்னெல்லாம் சொன்னார் அண்ட் அப்படியே மற்ற சில கிரிக்கெட் அண்ட் சிஎஸ்கே அப்டேட்ஸுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். கேகேஆர் டீம் ஃபியூ டேஸ் பேக் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கேம்ப் இன் மும்பை நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் கேம்பில் வந்து கரண்டாக டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் ப்ளே பண்ணாத பிளேயர்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மनीष पांडे, रमनदीप सिंह, वैभव अरोरा, राहुल त्रिपाठी, उमरान मलिक, कार्तिक त्यागी, सार्थक रंजन, दक्ष कमरा अண்ட் பிரசாந்த் சோலங்கி. ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து கேகேஆரோட ப்ரீ சீசன் கேம்பை அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கே எப்போ ப்ரோ ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காகவே இப்போ நம்ம சொல்லிடலாம். ஸோ சிஎஸ்கே வந்து அஃப்கோர்ஸ் February எண்டில் கண்டிப்பாக ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கேட கேம்பில் ஆல்மோஸ்ட் எல்லா டொமஸ்டிக் பிளேயர்ஸும் ஜாயின் பண்ணிடுவாங்க. நம்ம தலதோனியுமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட் அண்ட் ஜாக் ஃபோக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் கேம்பை கண்டிப்பாக ஏர்லியாக ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த வேர்ல்ட் கப்பில் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. மேட் ஷாட் ஆக்சுவலாக வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் இருந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனால் வந்து அவர் டீம்லேருந்து வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அவருக்கு பதிலாக வந்து மேட் ரென்ஷாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. மேட் ரென்ஷாவோட கரண்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. மோரோவர் அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னால கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஆல்சோ பேட் கமெண்ட்ஸுமே வந்து ஸ்குவாட்லேருந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்ஜுரி காரணமாக பேக் இன்ஜுரி இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக வந்து பெண்ட் வாஷியஸை ரீப்ளேஸ்மெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேத்யூ ஷாட்டை வந்து ட்ராப் பண்ணதுக்கு இன்ஜுரி ரீசன் கிடையாது. அது வந்து அவரோட ஃபார்ம் தான் வந்து ரீசனு. டில்னோ நம்ம சேப்பாக் ஸ்டேடியமில் 2 வார்ம் அப் மேட்சஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக இட்டாலி வர்சஸ் கனடா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நேபாள் அண்ட் யூஏஇ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஸ்டேடியமை கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் சேப்பாக் ஸ்டேடியமில் ரீசனாக தான் வந்து நிறைய ரெனோவேஷன் நடந்துச்சு. நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கிராஸ் அவுட் ஃபீல்டெல்லாம் வந்து சூப்பராக வந்து மாற்றிருந்தாங்க. அண்ட் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அண்ட் இந்த 2 வார்ம் அப் மேட்சஸ்லையுமே வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா நம்ம சேப்பாக்கோட விக்கெட் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த 150 to 160 இந்த ரேஞ்சில் தான் வந்து 2 மேட்சஸ்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல் இருந்துச்சு. அண்ட் இந்த ரெனோவேஷனில் வந்து அவுட் ஃபீல்டு தான் மாற்றிருக்காங்களே தவிர நம்மளோட பிச்சு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ விக்கெட் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அங்கேஸ் நம்ம இந்தியன் டீமை பற்றி சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன், ஹானஸ்ட்டாக பதில் சொல்லுங்கள். ஸோ இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம டீம் இந்தியாவோட ஓப்பனராக யார் இருக்க போகிறாங்க? அபிஷேக் சர்மா கூட யார் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உங்களோட சாய்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சந்து சாம்சனை ட்ரஸ்ட் பண்ணுங்கப்பா, அவர் கண்டிப்பாக இந்த வேர்ல்ட் கப்பில் ஹி வில் கம் அப் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் எண்டில் வந்து அதெல்லாம் வேணாம், இஷான் கிஷான் தான் கரெக்டாக இருப்பார், நம்ம இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா இதை வச்சே போலான்னு பிலீவ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம காசி ப்ரோ சொன்னதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் அஸ்வின் அண்ணா சிஎஸ்கேக்கு திரும்ப வரப்போறாராப்பா அப்படிங்கிற கேள்வியோட வந்து நம்ம முடிச்சிருப்போம் இல்லையா? அது ஒரு ரூமர் கிடையாது, அது கண்டிப்பாக நீங்கள் பிலீவ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ சின்னதாக ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட தமிழ் அவுட்லெட் தமிழ் சமயம்ல தான் வந்து இப்போ ரீசெண்டாக அஸ்வின் அண்ணா சிஎஸ்கே ஜாயின் பண்ண போகிறத பற்றி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஆர்டிகலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வாஷிங்டன் சுந்தர் சிஎஸ்கே ட்ரேட் ஆக போறாருன்னு ஒரு சில செய்திகள் வந்துட்டு இருக்கிறப்போ இந்த தமிழ் சமயம் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஸ்வின் சிஎஸ்கேயோட பவுலிங் கோச்சா இந்த IPL 2026 சீசனுக்கு வர போறாராம். தென் ரைனா டு சிஎஸ்கே பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎஸ்கே கூடிய விரைவில் அதுக்கான டாக்ஸுமே வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ சுரேஷ் ரெய்னாவை வந்து ஃபீல்டிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு இப்போ தமிழ் சமயம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தலதோனி இந்த IPL 2026 சீசனுக்கு அப்புறமா நம்ம சிஎஸ்கேயோட கன்சல்டண்டாக ஜாயின் பண்ணுவாருன்னு இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி இன்னைக்கு காசி சாருமே பேசியிருக்கிறதுனால இது கொஞ்சம் நீங்கள் பிலீவ் பண்ணலாம். இப்போ நம்ம காசி சார் சொன்ன விஷயத்துக்கு வருவோமே. ஸோ நேற்றுக்கு மகாபலிபுரமில் தமிழ்நாடு குளோபல் டூரிசம் சம்மிட் 2026 இந்த ஒரு ஈவெண்ட்டில் காசி விஸ்வநாதன் சார் வந்து நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காரு. ரெட் ஸ்போர்ட்ஸோட ஜேர்னலிஸ்ட் என்ன கேட்டிருப்பாருன்னா MS தோனியோட ஸ்டோரி என்னப்பா ஆச்சு, அவர் வந்து கண்டினியூ பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு எஸ் MS தோனி கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமாவும் கண்டிப்பாக ஹி வில் பி வித் சிஎஸ்கே ஃபார் எவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக இதை கேட்டு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு குழுன்னு இருந்திருக்கும். ஸோ தோனி வந்து சிஎஸ்கேவோட தான் இருக்க போகிறாரு. ஸோ தோனியோட ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறமாவும் சம் ஆஃப் தி அதர் ரோலில் சிஎஸ்கேவோட கண்டினியூ பண்ண தான் போறாரு. தென் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன கேட்டிருப்பாருன்னா எப்போ சிஎஸ்கே உமன்ஸ் டீம் வாங்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம காசி சாரோட பதில் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஸோ சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் வெரி ஸ்டெப்பே வந்து உமன்ஸ் கிரிக்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது தான். யூ கேன் பி ஷோர் ஆஃப் இட் அப்படின்னு வந்து காசி சார் சொல்லியிருக்காரு. ஸோ WPL தான் வந்து சிஎஸ்கேவோட அடுத்த ஃபோக்கஸாக இருக்க போகுது. ஆனால் அதுக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்கு. பிகாஸ் WPL இந்த வருஷம் தான் மெகா ஆக்ஷன் இருந்துச்சு 2026 சீசன். அதனால நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் எப்போ நடக்குதோ அப்பதான் வந்து எக்ஸ்பான்ஷன் இருக்கும். ஸோ 2020 சீசன்ல மேபி நீங்க எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கேவோட உமன்ஸ் டீம் வந்து WPL வந்து கால் எடுத்து வைப்பாங்க. நாட் ஒன்லி உமன்ஸ் கிரிக்கெட், இன்னொரு பெரிய நியூஸ் என்னன்னா சிஎஸ்கே அதர் ஸ்போர்ட்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதுலையுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இப்போ எப்படி GMR குரூப் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து UPO தான் PKL ஃப்ரான்ச்சைஸி ஓன் பண்ணுறாங்க. அதே மாதிரி LSGயோட ஓனர் சஞ்சீவ் கோயங்கா வந்து ISLல மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை ஓன் பண்ணுறாரு. லைக்வைஸ் நம்ம சிஎஸ்கேவுமே வந்து அதர் ஸ்போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நேம்காகவே வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதனால
மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன செய்தி இதை பற்றி வருதுன்னு. சரி, ஓகே கேஸ், நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கே உமன்ஸ் கிரிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ், பை.